ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்டர்வியூஸில் ஃபேமஸாக கேட்குற இந்த மேக்ஸிமம் சாக்லேட் பசிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த அமேசான், ஜோஹோ மாதிரி கம்பெனிஸில் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு 15 ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 15 ருபீஸை வச்சு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சாக்லேட் வந்து பை பண்ண முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அவங்க வேறு கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ ஒரு சாக்லேட் வந்து ₹1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் 3 சாக்லேட்டோட வேஃபரை ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாக்லேட் வந்து ரிட்டர்ன் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் வச்சு நம்ம மேக்ஸிமம் ஒருத்தர் வந்து எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்க அந்த ₹15 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 15 சாக்லேட் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கையில் வந்து 15 சாக்லேட் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் 15 சாக்லேட்டும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து 15 வேஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 15 வேஃபர்ஸை வச்சு நம்ம எவ்வளோ சாக்லேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 3 வேஃபருக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து ஒரு சாக்லேட் தராங்க. ஸோ 15 வேஃபருக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து 5 சாக்லேட் வந்து தருவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ட 15 சாக்லேட், ஸோ இப்போ அவங்க ரிட்டர்ன் கொடுத்த ஒரு 5 சாக்லேட், இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து 20 சாக்லேட் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வாங்கின அந்த 5 சாக்லேட்டுக்கு வந்து 5 வேஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 5 வேஃபரில் 3 வேஃபரை எடுத்து அதை மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் கொடுத்தா அவங்க இன்னொரு சாக்லேட் வந்து தருவாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் கொடுக்குற அந்த சாக்லேட்டையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி சாப்பிட்ட 20 சாக்லேட் ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்ட ஒரு சாக்லேட், இது எல்லாத்தையும் சேர்த்தா 21 சாக்லேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ இப்போ நம்ம கையில் எவ்வளோ வேஃபர்ஸ் இருக்குன்னா, ஆல்ரெடி 5 வேஃபர்ஸில் 3 வேஃபர் போச்சுன்னா 2 வேஃபர்ஸ் வந்து இருக்கும் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக நம்ம வாங்கின ஒரு சாக்லேட்டுக்கான அந்த வேஃபரும் இருக்கும். ஸோ 2 + 1 = 3 வேஃபர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக இப்போ நம்ம கையில் இருக்கும். ஸோ அந்த கடைசியாக நம்ம கையில் இருக்க அந்த 3 வேஃபரையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இன்னொரு சாக்லேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி சாப்பிட்ட 21 சாக்லேட்ஸ் ப்ளஸ் இந்த சாக்லேட் நம்ம சேர்த்தோன்னா நம்ம டோட்டலாக வந்து 22 சாக்லேட்ஸ் வந்து இந்த 15 ருபீஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 சாக்லேட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.